கடந்த ஜூன் 25ஆம் தேதி கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய சவுத் கொல்கத்தா சட்டக்கல்லூரியில 24 வயது மாணவி 3 நபர்களால கூட்டுப்பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவம் பெற்றோர்கள் கிட்டையும் மாணவர்கள் கிட்டையும் அதே மாதிரி கொல்கத்தாவோட அரசியல் வட்டாரத்திலையும் பெரும் அதிர்ச்சியவும் கோபத்தையும் உண்டாக்கி இருக்கு. அதே மாதிரி பாதிக்கப்பட்ட மாணவி ரொம்பவே தைரியமா முன்வந்து தனக்கு பாலியல் வன்முறை நடந்தது குறித்தும் அதற்கு காரணமான அந்த 3 நபர்கள் மீதும் புகார் அளிச்சிருக்காங்க. மருத்துவ சோதனை மூலமா அந்த மாணவிக்கு நடந்த பாலியல் வன்முறை அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டு அந்த 3 நபர்களான அதாவது அந்த கல்லூரியினுடைய முன்னாள் மாணவரும் தற்போது பணிபுரியக்கூடிய மனோஜித் மிஸ்ரா 31 வயது மற்றும் கல்லூரி மாணவர்கள் சையத் அகமது 19 வயது, பிரேமித் முகர்ஜி 20 வயது ஆகிய மூவரும் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு காவலில் வைக்கப்பட்டிருக்காங்க. இந்த 3 மாணவர்களுமே திரிணாமுல் காங்கிரஸ் மாணவர் அணியில இருக்கக்கூடியவங்கன்ற தகவல் வெளிவந்திருக்கு. ஆனா திரிணாமுல் காங்கிரஸ் சார்பா இத திட்டவட்டமா மறுத்துட்டு வராங்கன்னு சொல்லப்படுது. இந்த வழக்குல நடத்தப்பட்டு வரக்கூடிய விசாரணையில பாதிக்கப்பட்ட மாணவி காவல்துறையினர்கிட்ட ஒரு வாக்குமூலமா கொடுத்திருக்காங்க. அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, தேர்வுக்கான விண்ணப்பங்களை பூர்த்தி செஞ்சு கல்லூரியில சமர்ப்பிக்கிறதுக்காக ஜூன் 25ஆம் தேதி அவங்க கல்லூரிக்கு வந்தப்ப அந்த 3 பேருமே மாணவி கிட்ட பாலியல் சீண்டல்ல ஈடுபட்டதா சொல்றாங்க. இதையடுத்து அவங்களுடைய காலில் விழுந்து கெஞ்சி அழுதேன். ஆனா காலையில 7:30 மணிக்கு கல்லூரியினுடைய காவலர்கள் அறையில என்னை கொண்டு போய் அடைச்சவங்க இரவு 10:50 மணிக்கு தான் என்ன வெளியே விட்டாங்க. இந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை அவங்க செஞ்சத வீடியோ எடுத்து வைத்து காவலர்களிடம் புகார் அளித்தால் இந்த வீடியோவை இணையதளத்துல வெளியிடுவோம் அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க. இணையதளத்துல வெளியிடுவோம்னு சொல்லியிருந்ததா அந்த மாணவி குறிப்பிட்டிருக்காங்க. இதை அடுத்துதான் மனோஜித் மிஸ்ராவுடைய தந்தை ராபின் மிஸ்ரா என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த வழக்கு சம்பந்தமா என்னுடைய மகனுக்கு நான் எந்த உதவியும் செய்ய மாட்டேன். அந்த பெண்ணும் இன்னொரு தந்தையின் மகள் தானே, ஆகையால என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் சட்டத்தின்படி என்ன தண்டனை வழங்கணுமோ அது அவனுக்கு வழங்கப்படணும் அப்படின்னு அவங்க தந்தை சொல்லியிருக்காரு. இந்த விவகாரம் பத்தி திரிணாமுல் காங்கிரஸ் உடைய எம்பி கல்யாண் பானர்ஜி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எங்களுடைய ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது, அதுல உறுதியா இருக்கும். ஆனா கல்லூரியில நண்பர்களுக்குள்ளேயே நடக்கும் பாலியல் வன்முறைகளை என்ன செய்து தடுப்பது? அதற்கும் அரசை குற்றம் சாட்டுகிறீர்கள். பத்திரிகையாளர்கள் ஏதோ ஒரு உள்நோக்கத்துடன் அரசையும் எங்கள் கட்சியையும் தொடர்பு படுத்தி இப்படியான கேள்விகளை என்னிடம் கேட்கிறார்கள் அப்படின்னு பேசி இருக்கிறது இந்த விவகாரத்துல சர்ச்சைக்குரிய விஷயமாவும் மாறி இருக்கு. கொல்கத்தாவில ஏற்கனவே மருத்துவ கல்லூரி மாணவிக்கு பாலியல் வன்முறை நடந்து இன்னும் ஓராண்டு காலம் கூட நிறைவடையாத நிலையில மீண்டும் இது போன்ற பாலியல் வன்முறைகள் தொடர்ந்து நிகழ்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு பேசுபொருளா மாறி இருக்கு.